காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது கெனடியன் கால்வாய். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம் இந்த பகுதிகள்லாம் ஒரு காலத்தில் கேரள மன்னர்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது. அப்போது ஒரு கேரள மன்னர், அவருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்படுது. அப்போ அவர் அரண்மனையில் உள்ள ஜோதிடர்களுடைய உதவியை நாடுறார். அப்போ ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, இது பூர்வ ஜென்ம வினையினுடைய பயன். இந்த ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணலை, ஆனால் போன ஜென்மத்தில் செய்த பாவத்தினுடைய பலன் தான் உங்களுக்கு இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறார். அப்போ அதுக்கு என்ன பண்ண உடனே, ஒரு பிரம்மச்சாரி அவருக்கு இதை நீங்கள் கொடுக்கலாம். யாராவது ஒருத்தர் அந்த பாவத்தை வாங்கிக்க தயாராக இருந்தால் நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நோய் உங்களை விட்டு போகும் அப்படிங்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் யாருமே அதை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. மன்னர் எவ்வளவோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் வரல. அப்போது கர்நாடகாலேருந்து ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர் வரார். அவர் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு மன்னர் 1000 பொற்காசுகளை கொடுக்குறார். அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த 1000 பொற்காசையும் தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம அதில் ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்போது அந்த கல்லிடைக்குறிச்சிக்கு மேற்கு பகுதியில் மணிமுத்தாறு அணை சேரக்கூடிய அந்த இடத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு அணையை அவர் கட்டுறார். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்திலே ஒரு கால்வாயையும் அவர் உருவாக்குறார். சேரன்மாதேவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராஞ்சேரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாயை அவர் வெட்டி கொண்டு வரார். அந்த கால்வாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கல்லிடைக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா வீடுகளினுடைய முன் வாசல் பார்த்தீங்கன்னா நல்ல விசித்திரமான வீதிகள் இருக்கும். கொல்லைப்புறம் பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாய் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு கிராமம் அப்படின்னு நம்ம அந்த ஊரை சொல்லலாம். அப்படி அந்த கால்வாயை உருவாக்கி பாசனத்துக்கு வழி பண்ணுறார். அந்த எந்த கல்வெட்டுலையுமே தன்னுடைய பெயர் என்னன்னு கூட அவர் பொறிக்க விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் அங்கே சேர்மாதேவியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிளகு பிள்ளையார்னு ஒரு பிள்ளையாரையும் ஒரு பெருமாள் கோயிலையும் அவர் கட்டுறார். இந்த மிளகு பிள்ளையாருடைய சிறப்பு என்னன்னு அந்த வரலாறு அங்கே கல்வெட்டில் என்ன பொதிச்சிருக்காங்க அப்படின்னா, கேரளா எப்படிப்பட்ட ஒரு மாநிலம் நமக்கு தெரியும். நீர் வளம் மிக்க ஒரு மாநிலம், மழை வளம் மிக்க ஒரு மாநிலம். கேரளாவில் ஒருவேளை மழை இல்லாமல் வறண்டு போச்சு அப்படின்னா கூட அங்கே உள்ள அந்த மன்னர் என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மிளகு பிள்ளையார் கோயிலுக்கு 5 மரக்கா மிளகை நல்லா அரைச்சி பிள்ளையாருடைய உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூசி 5 வண்டியில் இளநியை கொண்டு அந்த தண்ணியை நிரப்புனா, தாமிரபரணி தண்ணீரால் அபிஷேகம் பண்ணால் அங்கே மழை பெய்யும் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். இந்த குறிப்பப்படி அவங்க பண்ணி கேரளாவில் மழையும் பெஞ்சிருக்கு. இதுதான் அந்த தலபுராணம் சொல்லக்கூடிய செய்தியாகவும் இருக்குது. அந்த கல்வெட்டுலேயே அதை அவங்க பதிச்சிருக்காங்க. அந்த கெனடியன் கால்வாய் பக்கத்தில் தான் இந்த மிளகு பிள்ளையார் இருக்குது. இந்த கெனடியன் கால்வாய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீராளி மண்டபம் அப்படின்னு ஒன்று அங்கே இருக்குது. அது என்ன நீராளி மண்டபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆறு போகும், அதனுடைய கரையில் படித்துறை இருக்கும், குளிக்கிறதுக்கு இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த படித்துறைக்கு மேலே ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த ஆற்றுலேயே ஒரு கால் பகுதி வரைக்கும் அந்த மண்டபம் உள்ளே இருக்கும். இந்த மாதிரி மண்டபங்கள் அந்த தாமிரபரணி ஆற்றின் படித்துறையில் 2-3 இடங்களில் இருக்குது. குறுக்குத்துறை போன்ற இடங்களில் நம்ம பார்க்கலாம். அதில் அது ஏன் அப்படி கட்டியிருக்காங்க அந்த மண்டபம்னு பார்த்தா, அந்த காலத்தில் ராணிகள் நீராடுவாங்க. இப்போது அவங்க மேலே வெயில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த நீராளி மண்டபங்கள். அது மட்டும் இல்லாமல் ராணிகள் இல்லாத மற்ற நேரங்களில் பல சித்தர்களும் இங்கே நீராடி அங்கே அவங்க தவம் செஞ்சுருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்புகளை உடையது இந்த நீராளி மண்டபம். தாமிரபரணி ஆற்றுல எத்தனையோ கால்வாய்கள் இருந்தாலும் இந்த கெனடியன் கால்வாய் மிகவும் பிரசித்தி பெற்றது. என்ன காரணம்னா, பாசனத்துக்காக நீர் திறக்கும் பொழுது முதல்ல இந்த கெனடியன் கால்வாயில் தான் தண்ணீரை திறப்பாங்க. அந்த அளவுக்கு ஆற்று முழுமையாக ஆற்று தண்ணீர் கடலில் கலந்து வீணாகாமல் அணையை கட்டுனாங்கன்னா, அந்த அணையினுடைய தண்ணீருடைய வேகத்தை குறைக்கிறதுக்காக தடுப்பு அணைகளை கட்டினாங்கன்னா, அந்த தடுப்பு அணையிலிருந்து பாசனத்துக்கு பயன்படும் வரை கால்வாய்களையும் அமைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு தமிழர்கள் அந்த காலத்திலே நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.